நாதஸ்மே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர நவம்பர்ல நடக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பா போட்டியிடுறாரு. அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. என்ன வழக்குல இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2006ஆம் ஆண்டு ஸ்டோர்மி டேனியல்ஸ் அப்படின்ற ஒரு ஆபாச பட நடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு காசு குடுத்திருக்காரு. எதற்காக குடுத்தாருன்னா 2 பேரும் திருமணத்த தாண்டிய ஒரு உறவுல இருந்திருக்காங்க. எவ்வளோ நாள் இருந்தாங்கன்ற மாதிரியான டேட்டாஸ்லாம் எதுவும் கிடையாது. அவங்க அந்த ஒரு ஸ்டார்மி டேனியல்ஸ்ன்ற அப்படி ஒரு குற்றச்சாட்ட வச்சாங்க. அது டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஆப்போசிட்டா போயிருந்துச்சு. 2016ஆம் ஆண்டு அவரு அதிபர் தேர்தல்ல போட்டியிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அ வக்கீல் மைக்கேல் கோஹன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆபாச பட நடிகைக்கு காசு குடுத்திருக்காரு. அந்த காச மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காரு. நம்ம ஊர்ல பினாமி மூலியமா வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அட்வொகேட்ட வச்சு இந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஹஷ் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான வழியில அந்த பணத்த வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்மி டேனியல்ஸ்க்கு. இந்த ஒரு விஷயம் திருப்பி பூதாகரமாச்சு. ஏன் காசு குடுத்தாருன்னா, திருப்பி நீ அத பத்தி எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக காசு குடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு அரசியல் தலைவருக்குமே பொருந்துற மாரி தான் இருக்கு. இப்ப அடிக்கடி வந்து சர்ச்சையில மாட்டிட்டே இருக்காரு. அ இந்த ஒரு வழக்கு தான் ஏறக்குறைய இவ்வளோ நாளா நடந்துகிட்டு இருந்துச்சு. 2017லேருந்து 2021 வரைக்கும் அவர் அதிபராவும் இருந்து முடிச்சுட்டாரு. இப்ப ஜோ பைடன் அதிபரா இருக்காரு. வரப்போற தேர்தல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி குடியரசுக் கட்சி சார்பா டொனால்ட் ட்ரம்ப் தான் நிக்கிறதா வந்து இருந்துருச்சு. இன்னுமே அப்படிதான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா, இப்ப இந்த ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெகட்டிவா போயிருக்கு. 12 ஜட்ஜஸ் வந்து இந்த கேஸ விசாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 34 கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேல ஃபைல் ஆயிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவர் மறுத்துட்டு வந்தாரு. நான் காசு குடுக்கவே இல்ல. நான் அவங்களோட உறவுலயே இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 12 ஜட்ஜஸ் 2 நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மனதா இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தண்டனை விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே சொல்லவே இல்ல. தண்டனை விவரம் என்னைக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி தான் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்காவோட சட்ட நிபுணர்கள், சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சபட்சமா அபராதம் தான் விதிப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி டீடைன் பண்ணி ஜெயில்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவரோட பண்ணை வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சதுன்ற மாரி இந்த விஷயங்களுமே பரபரப்பா தான் போயிட்டு இருந்துச்சு. எக்கச்சக்க பிரச்சனைகள தாண்டி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தேர்தல சந்திச்சுட்டு வராரு. இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு வந்திருக்க இந்த ஒரு தீர்ப்ப குடியரசுக் கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கைதியாக்கப்பட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற மாரியான விஷயங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுக் கட்சி சொல்லுது. டொனால்ட் ட்ரம்புமே என்ன சொல்றாருன்னா, இது அவமானகரமானது. இது நியாயமான தீர்ப்பே இல்ல அப்படின்ற மாரியான விஷயங்கள தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, அவருக்கு ஜூலை 11ஆம் தேதி என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகமே காத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறப்போ எக்கச்சக்க கிரைசிஸ், எக்கச்சக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. இப்போ ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பால வரப்போற நவம்பர் மாசம் நடக்கிற அதிபர் தேர்தல்ல போட்டியிட முடியுமா? இல்ல இவருக்கு வந்து தண்டனை கிடைச்சுன்னா இவரால போட்டியிட முடியாதா? அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள எதுவுமே சொல்லவே இல்ல. தண்டனை பெற்றிருந்தா அவர் தேர்தல்ல நிக்க முடியாது. இல்ல அவரோட தகுதி பறிக்கப்படுதுன்ற மாரியான விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எதுவுமே சொல்லவே இல்ல. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு மேஜரான 2 விஷயம் தான். என்னன்னா, 35 வயசு அவருக்கு ஆயிருக்கணும். அவர் அமெரிக்க குடிமகனா இருந்து 14 வருஷம் அமெரிக்கால தங்கி இருந்திருக்கணும். அப்படி இருந்தா யாரு வேணா அந்த பிரசிடென்டல் எலக்ஷன்ல நிக்கலாம். ஈவன் தோ ஜெயில்ல இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ல நிக்க முடியுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கியிருந்தோம்னா, அவங்களால எம்பி, எம்எல்ஏவா கன்டின்யூ பண்ண முடியாது. அத தொடர்ந்து 6 வருஷம் அவங்களால எலக்ஷன்லயே நிக்க முடியாது. அ ரீசென்ட்டா ராகுல் காந்தியோட எம்பி பதவியும் அந்த மாரி பறிக்கப்பட்டிருந்தது. ஓபி ரவீந்திரநாத்தோட எம்பி பதவி அது மாரி பறிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த மாரி ஒரு இதுவாகி அவங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டிருந்தது. ரீசென்ட்டா பொன்முடி கேஸ்ல மட்டும் தான் அந்த பதவி பறிச்சுட்டு திருப்பி வந்து குடுத்துருக்காங்க. வேற யாருக்கும் நடந்ததா ரீசென்ட் டேட்டாஸ்ல எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமெரிக்கால நடக்குமா? டொனால்ட் ட்ரம்ப்க்கு நடக்குமான்னு கேட்டா, எந்த ஒரு பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது. அவர் தாராளமா நவம்பர் மாசம் நடக்கப் போற அதிபர் தேர்தல்ல நிக்கலாம். ஜோ பைடனோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது அ நீதிக்கு கிடைத்த வெற்றின்ற மாதிரியான விஷயங்கள தான் ஜோ பைடனோட கட்சி சொல்லியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குல தான் வீழ்த்தணுமே தவிர, கோர்ட்ல கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க வரலாற்றில் ஏறக்குறைய 46 பிரசிடென்ட் இருந்திருக்காங்க. இப்ப இருக்க ஜோ பைடன் தான் 46வது பிரசிடென்ட். 45வது பிரசிடென்ட்டா இருந்த ஒருத்தருக்கு தான் இப்ப இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் வரலாற்றில எந்த ஒரு அதிபருமே தண்டிக்கப்பட்டது இல்லை. அவங்க மேல இவ்வளவு ஒரு மோசமான வழக்குகள் போடப்பட்டது இல்லை. அவங்களுக்கான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதில்லை. ஆனா முதல் முறையா டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு.
அந்த தண்டனை என்னன்றது தான் தெரியல. தீர்ப்பு வந்து அவர் குற்றவாளி தான், அவர் குற்றவாளி இல்லன்ற மாரிலாம் சொல்லல. ஆனா அதுக்கான தண்டனை அபராதமா இருக்குமா? இல்ல அவர தூக்கி ஜெயில்ல வைக்க போறாங்களா? ஜெயில்ல வச்சாலும் அவர் கன்டெஸ்ட் பண்ணுவாரான்ற மாரி விஷயங்கள்லாம் காத்திருந்து தான் பார்க்கணும். ஜெயில்ல வச்சுட்டு பெயில் குடுக்கறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. நம்ம ஊர்ல நெறைய அரசியல்வாதிங்க அந்த மாரி தான் ஜெயில்ல இருந்து பெயில் வாங்கிட்டு வந்து ஜாலியா வெளிய சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அவருக்குமே இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல கோர்ட்டு, கேஸ்ன்னு சொல்லிட்டு அவருமே மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்காரு. ரீசென்ட்டா சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்சனல் கேஸ்க்காக தான் போறாரு. ஆனா எல்லாருமே திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் குடுத்தது பெரிய விமர்சனமா இருந்துச்சு. காத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா அதிபர் தேர்தல்ல யார் ஜெயிக்க போறா? தமிழ்நாட்டுல இருக்க அந்த அதிபர் ஜெயிப்பாரா? மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.